இதை நீங்க செஞ்சா நீங்க நினைச்சதும் நடக்கும், நான் நினைச்சதும் நடக்கும். என்ன சொல்றீங்க? தேவி, அம்மாச்சி அம்மாச்சி அந்த பணத்தை வாங்கிக்க. ஐயோ அம்மாச்சியே சொல்லிட்டாங்க. கொடுங்க கொடுங்க கொடுங்க. கொண்டாங்க கொண்டாங்க கொண்டாங்க. ஐயோ அப்ப நான் சொன்னது நடக்கும். மீனாட்சியை அந்த ஜீவா பையகிட்ட இருந்து நான் பிரிக்கிறேன். அவன் நிழல் கூட அவன் மேலே படாது. ஆனால் இதை நான் செய்யறதுனால உங்களுக்கும் நல்லது தான் நடக்க போகுது. எனக்கும் யாருக்கும் எதையும் சும்மா செஞ்சு பழக்கம் இல்லை. அதனால இந்த பணத்தை நான் வாங்கிக்கிறேன். நீங்கள் தைரியமாக போங்க. சீக்கிரம் மீனாட்சி என் வீட்டை விட்டு வெளியே வந்துடுவா. அது போதும், உங்களை நம்பி தான் நான் போறேன். ஒரு நிமிஷம். அந்த வைர மோதிரத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க. சொன்ன வேலையை செஞ்சு முடிங்க. 30 லட்சத்தோட அந்த மோதிரமும் என் கிஃப்டா தரேன். ஐயோ போலாம். அம்மாச்சி 20 லட்சம். அம்மாச்சி 20 லட்சம். ஐயோ ஐயோ என் வாழ்க்கையில இம்மூட்டு பணத்தை முத தடவையா பாக்குறேன் அம்மாச்சி. ஐயோ ஏய், கரும்பு தின்ன கூலின்னு சொல்லுவாங்கல்ல, ஆமா அது இதுதான் போல இருக்கு. அந்த ஆளே தேடி வந்து இதை கொடுத்துட்டு போறான். இனி அந்த மீனாட்சியை எப்படி நான் ஓட ஓட விரட்டுறேன்னு பாரு. என்ன சம்பந்தி, பாட்டெல்லாம் பலமா இருக்கு. பாட்டா? ஆமா, ஒரு பாட்டை முணுமுணுத்துட்டே வரீங்களே. அத்தை வீட்ல இல்லைல்ல, அப்பெல்லாம் பதட்டம் கொஞ்சம் குறைவா இருக்கும், மனசுக்கும் இதமா இருக்கும். அப்ப பாட்டெல்லாம் வரும். விடுங்க சம்பந்தி, நான் பாத்துக்கிறேன். அட, நான் சும்மா தானே இருக்கேன், கொஞ்சம் கூட மாட ஒத்தாசை பண்றேன். நீங்க ஒரே ஆளை எம்பிட்டு வேலை பாப்பீங்க? இல்ல, நானும் வீட்ல சும்மா தானே உட்கார்ந்துருக்கேன், ஏதாவது ஒரு வேலை பண்ணலாம் தான். அரிசி ஊற வச்சிருக்கேன். பூ கட்டி முடிச்சதும் தேங்காய் சட்னியை கட்டி அரைச்சு குழி பணியாரம் வச்சு ஆசை தீர சாப்பிடணும். என்னங்க இது, குழி பணியாரம் செய்யறத இவ்ளோ ரசிச்சு சொல்றீங்க? அத்தையை கேட்காம வீட்ல எதுவுமே சமைக்க முடியாது. அவங்க இல்லாதப்பதான் இதெல்லாம் செய்ய முடியும். ஏன் சம்பந்தி, இன்னைக்கு உங்க கல்யாண நாளா? இல்லையே, ஏன் குழி பணியாரம் பண்றேன்றதுனாலயா? சோ இல்ல, அண்ணன் இன்னைக்கு பட்டு வேட்டி சட்டை போட்டுட்டு வந்திருக்காங்களே, அதனால தான் கேட்டேன். எங்க கிளம்பிட்டீங்க? அதுவும் மாப்பிள்ள கணக்கா? போகும்போதே இப்படி அபசகுணமா கேட்டா எப்படி? சொல்லாம போனா கேட்க தானே செய்வேன். இங்க பாரு, ஆடி 18க்கு நாடகம் போடுறாங்கல்ல, நான் அதுல ஒரு வேஷம் நடிக்கிறேன். அதுக்கு ரிஹர்சல் நடக்குது. அம்மா வரதுக்குள்ள போயிட்டு வந்துடுறேன். என்ன அத்தைக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. அதான் வீட்டுல இல்ல, அப்புறம் எப்படி தெரியும்? நான் போயிட்டு வந்துடுறேன். ஓடி போயிட்டு வந்துடுறேன். வரட்டுமா? வரேன் தங்கச்சி. சரிங்க. அத்தை, சாப்பிட ஏதாவது வேணுமா? சொல்றேம்மா. சரிங்க அத்தை. வீட்டுக்குள்ளேயே 2 உலகத்தை வச்சிருக்கீங்க. பாட்டி இருந்தா ஒரு மாதிரி இருக்கு, இல்லன்னா வேற மாதிரி இருக்கு. பாட்டி இல்லனா இப்படிதான், வீடே வேற மாதிரி இருக்கும். வேற மாதிரி இல்ல தேனு, இதுதான் இயல்பு. இதான் இவங்க உண்மையான முகம். பாட்டி இருக்கும்போது இவங்க அடிமை மாதிரி இருக்காங்க, இப்போ சுதந்திரம் கிடைச்சிருக்கு. மீனாட்சி சும்மாரு, யார் காதுலயாவது விழுந்தா தப்பாயிட போகுது. பாத்தியா தேனு, எனக்கு இப்ப கூட சுதந்திரம் இல்ல. ஏய், சரி, நான் ஜூஸ் போட்டு வச்ச எடுத்துட்டு வந்துடுறேன். குழி பணியாரத்துக்கு தேங்காய் சட்னி அரைக்கணும். தேங்காய் இருக்கான்னு பாரு, இல்லன்னா நான் தான் வாங்கிட்டு வரணும். நீ போ. சரிங்க அத்தை.
எக்ஸ்கியூஸ் மீ மேடம், கேரம் ஆடலாமா? ஓ, ஆட தெரியாதா? இது கேரம் கிடையாது, செஸ் போர்டு. அது கூடவா தெரியாது? இந்தாமா. ஏய், எங்களுக்கு எதுக்கு எதுக்கு நீ? மீனாட்சி? நீயும் ஜீவாவும் சாப்பிடுங்க போங்க. குடிமா, கொஞ்சம் குடி. கேட்க மாட்டியே. ஏய். ம்? எதுக்கு சாரி பிடிச்சு இழுக்கிற? இந்த விளையாட்டுலாம் இங்க வேணாம். விடு. என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. விடுன்னு சொல்றேன்ல. இப்ப விட போறியா இல்லையா? ம், ம்ஹும். மத்த எல்லாத்துக்கும் வாய் பேசுறல்ல. நான் சொன்னாலும் நம்ப மாட்டேன். ஏதோ நான் தான் பிடிச்சி இழுத்த மாதிரியும் நீ திரும்பி பார்க்கும்போது சேர்ல மாட்டி விட்டு ஒண்ணுமே தெரியாம இருந்துட்ட மாதிரியும் சொல்லுவ. நான் சொல்ற எந்த உண்மையும் நீ நம்ப போறது இல்லையே. அதான் நமக்கு தேவையான்னு விட்டுட்டேன். எதுக்கு தேவையில்லாம வாங்கி கட்டிக்கணும்னு தான் நீ ஏன் பாத்துக்கான்னு பேசாம இருந்துட்டேன். எனக்கு தெரியும் உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லைன்னு. ஆஹா. ஹலோ, தேனு, நான் தேவி பேசுறேன். சொல்லுங்கக்கா. நானும் அம்மாச்சியா ஒரு முக்கியமான வேலையா ஊருக்கு போறோம். ஏய் சங்கர கோயில் சக்கரை சங்கரன் கோயில் வரைக்கும் போறோம். வரதுக்கு லேட் ஆகும். லேட் ஆகும்னா எத்தனை மணி ஆகும்க்கா? பெரிய காத்தால ஆயிடும். விடிய காத்தால ஆயிடுமா? ஏன்னா எங்களுக்காக யாரும் வந்து காத்துட்டு இருக்க வேணாம். நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குங்கன்னு அம்மாச்சி சொன்னாங்க. சரிங்கக்கா. அப்புறம் முக்கியமான விஷயம், கதவை தாழ் பூட்டாம தூங்குங்க. சரிங்கக்கா. என்ன அம்மாச்சி, நீங்க பாட்டுக்கு விடிய காத்தால தான் வருவேன்னு சொல்லிட்டிய. இப்போ போனா அவளுங்க இந்த பண பேக்கை பாத்துருவாளுகள்ல. ஆமால, அதுவும் சரிதான். சரி, அது வரைக்கும் நம்ம எங்க போறது, எங்க தங்குறது? இந்த கோயிலே இருப்போம். பொழுதும் போன மாதிரி இருக்கும், புண்ணியமும் கிடைச்ச மாதிரி இருக்கும். இங்கேருந்து கிளம்பி ஹோட்டலுக்கு போய் பிரியாணி சாப்பிட்டு செகண்ட் ஷோ சினிமா பார்த்துட்டு எல்லாரும் தூங்குற நேரமா பார்த்து நம்ம உள்ள போகலாம். சூப்பர் ஐடியா அம்மாச்சி. அம்மாச்சினா அம்மாச்சி தான். வா, ஒரு ஆட்டோ. ஆமால, ஆட்டோ. வாங்க 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 போலாம்.